ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஈவன் 2017, 18, 18, 19 கூட இப்போ அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், இப்ப இந்த மந்த் ஒரு இன்வாய்ஸ மிஸ் பண்ணிட்டோம்னா, அத நெக்ஸ்ட் மந்த்ல ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் மந்த் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம சம்டைம்ஸ் பே பண்ண மாட்டோம். ஏன்னா சிஸ்டம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. ப்ரீவியஸ் மந்த்ல நம்ம லேட்டா ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா, அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுமே தவிர, எந்த இன்வாய்ஸ் நம்ம விட்டு போயிருக்கோ, அந்த இன்வாய்ஸ் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அதுக்கான டாக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. ஸோ அது நம்மளா செல்ஃபா தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். பட் ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த மாரி பே பண்ண மாட்டாங்க. ஸோ அத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்ப டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அந்த மாரி லேட்டா ஃபைல் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் டேட் 21, 22. பட் இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 4/8/2021ல பண்ணியிருக்காங்க. அதோட இன்வாய்ஸ் நம்பர், டாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி, ஸோ நீங்க இவ்வளோ ஃபினான்ஷியல் இயர் 21, 22வே பார்த்தீங்கன்னா 22ல தான் நீங்க ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட டிலே டேஸ் 1, 2, 3 கிட்ட நீங்க இவ்வளோ நாள் டிலேவா ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ₹1000 சொல்லிட்டு இந்த மாரி ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து இப்ப கால்குலேட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்க ப்ராப்ளம். The GST department has started issuing notice of recovery of interest and delay declaring of outward supply. ஸோ அவுட்வர்ட் சப்ளை நீங்க டிலேவா ரிப்போர்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2021 டிக்ளேர் இன் ஜிஎஸ்டிஆர் 1 ஆஃப் ஜான் 2022. அதாவது ஆகஸ்ட்னா செப்டம்பர் 2021லயே நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். எந்த லெவல் செப்டம்பர் 2021ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் ஜனவரி 2000 அதாவது லெவல் ஜான் 2022ல தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தன மாசம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மந்த்ஸ் கிட்ட டிலேவா இருக்கு. 6 to 5 மந்த்ஸ் கிட்ட டிலேவா இருக்கு. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜனவரில பே பண்ணியிருக்கணும். பட் ஆனா நீங்க பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வைல் ஃபைலிங் ஜிஎஸ்டி the system automatically calculate interest only on delay payment of interest of previous GST.TB. ஸோ ப்ரீவியஸ் மந்த்ல உங்களுக்கு ஒரு ₹10,000 இருக்குன்னா, பேயபிள் இருக்குன்னா, அத நீங்க டிலேவா ஃபைல் பண்ணும்போது, அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகுமே தவிர, இந்த டிலேவா ரிப்போர்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் ஆகாது. ஏன்னா நம்ம அது செல்ஃபா அந்த மந்தோட இன்வாய்ஸ்ன்ற மாரி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஃபைல் ஆகும். பட் இப்ப அதுக்கும் சேர்த்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க. However, if an outward supply of a particular tax period is declared in a subsequent period, the system does not compute the interest on such a delay. ஸோ அந்த மாதிரி டிலே பண்றதுக்கு சிஸ்டம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. இன்கேஸ் நீங்க செல்ஃபா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு நோட்டீஸ் வர டைம்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் நாங்க பே பண்ணிட்டோம்ன்ற மாரி கூட நீங்க சொல்லிக்கலாம். இப்ப என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the department initial software has now computed interest on such a delay, declaring any and notice being issue of it is recovery, interest for its recovery. ஸோ டிபார்ட்மெண்ட் இன்டர்னலா ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு, அது மூலியமா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி இப்ப எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஈவன் இஃப் சஃபிஷியன்ட் ஐடிசி வாஸ் அவைலபிள் இன் த கிரெடிட் லெட்ஜர் during the period of supply. Position subsection section 51 provide relief only when the supply declares the same month of tax period. ஸோ இப்போ அதே மந்த்லேயே உங்களுக்கு ஐடிசி வரைக்கும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. இன்கேஸ் இல்லாத போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். இட் இஸ் கேட்டகரி ஆஸ் எ செல்ஃப் அசஸ்மெண்ட் செல்ஃப் அசைடு இன்ட்ரெஸ்ட் hence benefit of amenity cannot be availed on this.
ஸோ அமெனிட்டி ஸ்கீமும் வந்து உங்களுக்கு இது வந்து அமெண்ட்மெண்ட் அவைல் பண்ண முடியாது. ஆல்சோ இட் இஸ் பேக்டு பை டைம் லிமிட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 73, 74 அண்ட் திஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் கவர்ன்டு பை செக்ஷன் 75 சப்செக்ஷன் 12. ஸோ இந்த செக்ஷன் 75 சப்செக்ஷன் 12 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவரி ஆஃப் டேக்ஸ், ரிகவரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 74, 73ல இன்ட்ரெஸ்ட் வந்து ரிகவரி பண்ணலை அப்படின்னும் போது இந்த செக்ஷன் 75, 12ல வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இந்த 75, 70 செக்ஷன் 75 சப்செக்ஷன் 12ல வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு as of now interest has been issued only in the case of where the interest exceeds 50,000. ஸோ 50,000 மேலே போகிற அமௌண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. however this amount can go by several lakhs even for MSME. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இன்வாய்சஸ் வந்து லேட்டாக ரிப்போர்ட் பண்ணி லேட்டாக தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க MSME டீலர்ஸ் எல்லாருமே. ஏன்னா சரியான இம்ப்ராப்பர் ஃபைலிங் அவேர்னஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இன்வாய்சஸ்லாம் லேட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேட்டும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிவிடுங்க. இன்கேஸ் பே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நோட்டீஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதேமாரி ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதிலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.